அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ், அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, நீங்கள் எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் செய்துள்ளீர்கள். அது கண்டிக்கத்தக்கது. அது உண்மைக்கு புறம்பானது. நீங்கள் அரசியலுக்காக இப்படி பொய்களை பரப்புவதை தவிர்த்துவிட்டால் நல்லது. ஏனெனில் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிறு வயதிலேயே அரசியலில் அவரது உழைப்பால் மக்கள் நலன் கருதி நிறைய திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அரசியல் பயணத்தில் தன் சொந்த உழைப்பால் அவர் முன்னேறி பல பதவிகள், எம்எல்ஏ, அமைச்சர், இப்பொழுது பாஜக மாநில தலைவர் என பல பதவிகளை வகித்தவர். அது மட்டுமில்லாமல் ஜாதி, மதம், பெரியவன், சிறியவன், பணக்காரன், ஏழை எந்த பாரபட்சமும் பார்க்காமல் அனைவரிடமும் அன்பாக பழகுபவர். அவரை பார்த்து நீங்கள் இப்படி சொல்வது ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது கண்டிக்கத்தக்கது. அவர் என்ன தவறை சொல்லிவிட்டார்? அதாவது, ஒரு மகனுக்கு அழகு தன் பெற்றோரை கண்கலங்காமல் கடைசி காலம் வரை பார்ப்பதுதான். அதைப்போல ஒரு கணவனுக்கு அழகு தன் மனைவியையும் தன் குழந்தைகளையும் பார்ப்பதுதான். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது. அதை போலத்தான் ஒரு உண்மையான தேசப்பற்றுள்ள ஒரு குடிமகனாக, அதுவும் இந்திய பிரஜையாக, நம் பாரதத்தின் குடிமகனாக எங்கள் பண்ணையார், எங்கள் மரியாதைக்குரிய, அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய எங்கள் பண்ணையார் என்று கூறப்படும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியுள்ளார். அது என்ன தவறு? அவர்தான் உண்மையான தேசப்பற்றுள்ள ஒரு மனிதன். அதை போலவே அவர் வழியிலேயே நாங்களும் நடந்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் தேசப்பற்று இல்லையோ அவர்கள் நம் பாரதம், அதாவது இந்தியாவில் இருக்க தகுதி இல்லாதவர் என்று அவர் மட்டுமில்லை, அனைவருமே நம் இந்திய குடிமகன்களாக நாம் அனைவருமே இதை பின்பற்ற வேண்டும். அதற்காக நீங்கள் அரசியல் லாபத்துக்காக அவர் மதவெறி அப்படி இப்படி என்று கூறுவது நகைப்புக்குரியதாக உள்ளது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மரியாதைக்குரிய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, தேசப்பற்றிற்கும் மதவெறிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எங்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது மக்களிடையே என்ன சந்தேகம் எழுந்துள்ளது என்றால், நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீர்களா என்று எழுந்துள்ளது. ஏனென்றால் நீங்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பது போலதான் பேசியுள்ளீர்கள். ஒரு தேசப்பற்றுள்ள மனிதனை நீங்கள் எதிர்வினையாக பேசியுள்ளீர்கள். ஆகவே இதற்கு விளக்கம் கண்டிப்பாக நீங்கள் மக்களிடையே கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.